வெல்கம் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம் நம்ம நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி பல பேர் பல விதமான சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் இந்த அரை மணி நேரம் நீங்க வீட்டில் இருந்தபடியே சமையல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள்லாம் டக்குன்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 0444459438 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நிறைய குக்கிங் டாட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டக்குன்னு கேட்டிங்கன்னா பட்டுன்னு ஷெஃப் பிரகாஷ் உங்களுக்கு பதில் சொல்ல காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய் ஷெஃப். வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா ஷெஃப். சிக்கனை பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சிக்கனில் ஒரு வெரைட்டி ஆஃப் கிரேவி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கனில் காய்கறிகள்லாம் போட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விஷயம், சிக்கன் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை, குழந்தைங்க விரும்புகிற மாதிரி ஒரு கிரேவி சொல்லுங்களேன். குழந்தைங்களுக்கு விரும்புகிற மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் நான் சொல்கிறேன். அது கொஞ்சமாக அதில் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் தெரியும். நான் எப்படி ஒரு பாத்திரம் அதில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிங்க. குழந்தைங்களுக்கு நெய்னா ரொம்ப பிடிக்கும். அதில் நைஸாக எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு அதில் தெரியவே கூடாது. நைஸாக கட் பண்ண பூண்டு, கொஞ்சமாக அதை நைஸாக கட் பண்ண இஞ்சி, 2 ஸ்பூன் பூண்டுனா 1 ஸ்பூன் இஞ்சி. நான் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. அதேமாரிக்கு ஆனியனும் சும்மா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதில் இதெல்லாம் போட்டு வதக்கிங்க. தக்காளி, அதாவது அரை வெங்காயத்துக்கு 1/4 தக்காளி அந்த மாரிக்கு அளவு சொல்கிறேன் நான். ரொம்ப புளிப்பு வேண்டாம். இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கிடட்டும். தெரியவே கூடாது நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டுருக்கு, தெரியவே கூடாது. இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டே அதில் போட்டுட்டிங்க, ஆட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர் மட்டும் போடுங்க. பச்சை மிளகா போட வேணாம். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த ஜூஸ் அதிலே இறங்கிடும். ரெடி ஆனதுக்கப்புறம், அதாவது சிக்கன் 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. உப்பு பார்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட வேணாம், அவங்களுக்கு பிடிக்காது. இல்லை எனக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி நான் போடணும், நல்லா நைஸாக அரைஞ்சு போடுங்க. அந்த சிக்கன் கூட அவங்க அந்த சிக்கன் கூட சேர்த்து சாப்பிட்றணும். அந்த மாரி அது போடுங்க, நல்லாவே வரும். ஓகே, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேங்காய் பாலில் செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து முதல் நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நித்யா ஃப்ரம் பாண்டிச்சேரி. நித்யா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிடைச்சது. அப்படியா? ஓகே நித்யா, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? இன்னைக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு. ஓகே ஃபைன். நித்யா, என்ன டவுட் கேட்க போறீங்க? ஆமா மேடம், ஓணம் ஃபெஸ்டிவல் அப்போ ஒரு பாயசம் செய்வாங்க பச்சை பருப்பு போட்டு. ஓகே, அது ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கு செய்யணும் ஒரு ஆசையா இருக்கு, ஆனா ரெசிபி எப்படின்னு தெரியல. ஓகே, பச்சை பருப்பு போட்ட பாயசம். வணக்கம் நித்யா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? பேசுறது ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்மா. அதில் அந்த பருப்பு பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஸ்பெஷலாகவே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். சரி, கவனிங்க நல்லா நான் சொல்கிறேன். சரிங்களா? அதாவது பருப்பை பாசிப்பருப்பை நல்லா எண்ணெயே இல்லாமல் வறுத்துக்குங்க. இதுதான் அந்த பாசிப்பருப்போட பாயசத்தோட ஹைலைட்டு. எண்ணெயே இல்லாமல் வறுத்துக்கிட்டு அந்த கலர் வரும், கொஞ்சம் அந்த டார்க் கலரில் வரும்போது அதை நல்லா ஒரு தண்ணியில் கொதிக்க வச்சு அது ரெடி பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்துடும். வேக வச்சதுக்கப்புறம் அதில் தேங்காய் பால், ஃப்ரெஷ்ஷு தேங்காய் பால், உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துங்க. வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டிட்டு அது கூட சேர்த்துங்க. ஏலக்காய் பவுட்ரு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த இனிப்பு பார்த்துங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இனிப்பு பார்த்துட்டு தாளிப்பு, நெய், முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு தாளித்து போட்டிங்கன்னா அருமையான பருப்பு பாயசம் ரெடியாக இருக்கும். ஓகே, சிம்பிளாக சொல்லி முடிச்சார் ஷெஃப். இந்த சிம்பிளான அழகான பாயசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரைஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கீர்த்தி, நான் திண்டுக்கல்ல இருந்து முரேஸ்வரி பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கீர்த்தி. ஓகே, உங்ககிட்ட இட்லிக்கு அளவுக்கு மெஷர்மெண்ட் கேட்டேன்னையா? ஆமா, அதே மாதிரி ஆட்டி செஞ்சேன். இந்த இட்லி ரொம்ப சாஃப்டா நல்லா வந்துருந்துச்சு. அப்படியா? ஓகே, நிறைய பேர் கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஃபீட்பேக் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பிடிச்ச விஷயம், நீங்க கீர்த்தின்னு உரிமையா கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு மதிய சமையல் என்ன? இன்னைக்கு மதிய சமையல் வெந்தய குழம்பு, கீரை. ஓகே, என்ன டவுட் கேட்க போறீங்க? சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு கேட்கணும். சிக்கன் கோலா உருண்டை. சிக்கன் கோலா இன்னைக்கு டின்னருங்களா? இல்ல சார், சண்டே செய்யறதுக்கு. சரி 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 நிறைய பேர் இன்னைக்கு சண்டே. நான் சொல்கிறேம்மா, குறிச்சிக்கங்க. சரிங்களா? அதாவது சிக்கனை நல்லா இதில் சின்னதாக நைஸாக, அதாவது நீங்கள் கடையில் வாங்கும்போது அந்த எலும்பு இல்லாமல் வாங்கிக்க சொல்லுங்கள். அதை நல்லா கொத்துக்கறி மாரிக்க சொல்லுவாங்க. மேலே நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரம், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, அந்த சிக்கனை போட்டு நல்லா வறுத்துருங்க. அதாவது நல்லா வதக்கிடுங்க. அந்த ஜூஸு, அந்த தண்ணி எல்லாமே இறங்கிடும், ட்ரை ஆகிடும். அது கூட கொஞ்சோண்டு மிளகாத்தூள்,
1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதெல்லாம் நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது மிளகாத்தூள் கம்மியாக இருக்கணும், தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும். அதனால தான் 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் அப்படி அளவு சொல்கிறேன். உங்களுக்கு அந்த சிக்கன் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ, அரை கிலோ 1 கிலோ வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கே நீங்கள் போட்டுங்க. இதெல்லாம் வதக்கிங்க, நைஸாக கருவேப்பிலை போட்டுங்க, அது கூட கொத்தமல்லியும் போட்டுங்க. அது ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறமா உடச்சக்கல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, பொட்டுக்கடலை, அதை நல்லா வறுத்துட்டு எண்ணெயே இல்லாமல் வறுத்துட்டு அதை வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிங்க. கொஞ்சமாக எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பைண்டிங் நல்லா கிடைக்கும். நல்ல கோழி கோலா உருண்டை நல்லா வரும். ஓகே, சூப்பரான கோலா உருண்டை. எப்பயுமே மட்டன் கோலா உருண்டை தான் எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் சிக்கன் கோலா உருண்டை கேட்டிருக்கீங்க. வீக்கெண்ட் வேறு வந்துட்டதுனால நிறைய பேர் வீக்கெண்டுக்கு இந்த சண்டேக்கு சமைக்கிறதுக்காகவே நிறைய ஸ்பெஷல் ரெசிபிஸ் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ மேம், நான் மதுரையில இருந்து அன்புலட்சுமி பேசுறேன் மேம். அன்புலட்சுமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் அன்புலட்சுமி. என்ன சந்தேகம்? ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு மேம். அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி அன்புலட்சுமி. இன்னைக்கு மதிய சமையல் என்ன? சார் சொன்ன வத்த குழம்பு வச்சா நல்லா டேஸ்டா இருக்கு மேம். என் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுது மேம். அப்படியா? ரொம்ப நன்றிமா. மேம், எனக்கு தக்காளி சாதம் வந்து உதிரியா வர மாட்டேன், டேஸ்டே வர மாட்டேங்குது. எப்படி பண்ணாலும் சரிம்மா. சரிம்மா, செஞ்சிட்டீங்களா? இப்போ செய்ய போறீங்களாமா? செய்ய போறேன் சார். சரி. அது தக்காளி சாதத்துலயும் கொஞ்சம் எல்லாமே அந்த டிப்ஸ்ன்னு நான் சொல்றேன்னு, அந்த ஒரு சின்ன இதுதான், அது உங்களுக்கே தெரியும். நான் சொல்றேன், கவனிச்சுக்கிங்க. சரிங்களா? தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதை விட வந்து ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொன்னேன். அந்த வெங்காயத்தை வந்து சின்ன டைஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி. தக்காளி வந்து நல்ல அதாவது ஸ்லைஸாக, அதாவது நைஸாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை தனியாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு பாத்திரம், எண்ணெய், நல்லெண்ணெய், இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. சும்மா பிஞ்சு அளவு போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் நல்லா போட்டு வதக்கிடுங்க. ஆயில் மேலே வந்துடும். மேலே வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுங்க. கருவேப்பிலை போட வேணாம். அதுக்கப்புறமா சாதத்தில் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாகவே வருமா. ஓகே, அருமையான தக்காளி சாதம். அதுவும் நீங்கள் கேட்ட மாதிரி உதிரியா வர மாதிரி எப்படி செய்யறதுன்னு செஃப் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய பேர் கால் பண்ணி நிறைய வித்தியாசமான சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி சண்டே வரதுனால நிறைய பேருக்கு நான்வெஜ் சந்தேகங்கள் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு சண்டேனா என்னம்மா தினம் பிரியாணியா, தினம் சிக்கன் 65 வாரம் இதே சமைக்கிறியம்மா நிறைய குழந்தைங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் நான்வெஜ்ஜை பற்றியும் இன்றைக்கி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷெஃப், சிக்கன் கிரேவி பற்றி சொன்னீங்க. ஆனால் எல்லா குழந்தைங்களுக்குமே சிக்கன் 65 அந்த சிக்கன் ப்ரை அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அதாவது ஒரு பாத்திரம், எண்ணெய், இஞ்சி பூண்டுலாம் தனித்தனியாக நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், இதில் வந்து தக்காளி சேர்க்க வேணாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நைஸாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துங்க. பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே. அதுக்கப்புறமா அந்த சிக்கனை போடுங்க. சிக்கன் வாங்கும்போது நல்ல சின்ன டைஸாக, குழந்தைங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த சிக்கனுக்கு வந்து சும்மா சின்னதாக போட்டுட்டு ஒரே 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுங்க. அப்படியே பெரட்டுங்க, நல்லா பெரட்டுங்க. ஃபைனாக இறக்கும்போது வந்து வெங்காயத்தாள் சேர்த்துங்க. நல்லா நைஸாக கட் பண்ண வெங்காயத்தாள் சேர்த்துங்க. ரொம்ப அருமையாக. ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம நிகழ்ச்சியில் இப்போ சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. அழைக்கலாம், சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம், என்ன மாதிரி 2 டிஷ்லாம் செய்யலாம்னு கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம், சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஜான்சி, சென்னையில இருந்து கூப்பிடுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க ஜான்சி? நான் நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க 2 பேருமே சூப்பரா இருக்கோம். அண்ட் தென் இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ், வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் வறுவல். ஓகே, எப்பயுமே லெமன் ரைஸ்னா ஒரே ஒரு சைட் டிஷ் தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் 2 செஞ்சுருக்கீங்க. அதுவும் 2 காய் சாப்பிட்றது தான் எப்பயுமே ஆரோக்கியமான விஷயம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு வந்து சோலாபூரி. ஹலோ, சொல்லுங்க. திருநெல்வேலி அல்வா, சோலாபூரி 2 தானே? பரோட்டா. பொதுவா ஒரு டவுட் சொல்லுங்க. மெஷர்மெண்டோட எனக்கு வேணும். ஏன்னா லைன் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஓகே,
உங்களோட ஃபீலிங் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நிறைய பேர் லைன்ல காத்துட்டு இருப்பாங்க. நீங்க 3 டிஷ் கேட்டிருக்கீங்க. ஷெஃப் ஒவ்வொன்றா சொல்வாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நாளைக்கு கால் பண்ணி மிச்ச டவுட்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, இன்னைக்கு வந்து சோலாபுரி சொல்லிடலாம். அவங்க ஈவினிங் வந்து பண்ணுவாங்க கண்டிப்பா. சோலாபுரி பார்த்தீங்கன்னா மைதா மாவுல பண்றது. அது மைதா, அது கூட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துங்க. நம்ம எப்படி பூரி மாவு பிசைகிறோமோ அதை உப்பு போட்டுங்க, தண்ணி. நம்ம பூரி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் லூஸாக பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து உருண்டையாக உருட்டிட்டு நீங்கள் தேய்ச்சி போடலாம். நல்லா நிற்கிறதுக்குன்னா கொஞ்சோண்டு வெண்ணெய் சேர்த்துங்க, அதாவது நெய் சேர்த்துங்க, இல்லை வெண்ணெய் சேர்த்துங்க. நல்லா ஸ்டஃப்பாக நிற்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சோலாபூரி. அப்புறம் வந்து அவங்க திருநெல்வேலி அல்வா கேட்டிருந்தாங்க இல்லையா? திருநெல்வேலி அல்வா பார்த்தீங்கன்னா அந்த மைதா மாவு, நெய், டால்டா இதில் தான் அவங்க பண்ணணும். 1 கிலோ மைதா மாவுக்கு 1/2 கிலோ சுகர். அதாவது எண்ணெய் ஊற்றிங்க, ஒரு பாத்திரத்தை எண்ணெய் ஊற்றிட்டு மைதா மாவு நல்லா கரைச்சிட்டு அதில் போட்டு சுகரும் போட்டு நல்லா நீங்கள் நல்லா குக் பண்ணிங்கன்னா அது நல்லா திக்கான ஸ்டேஜுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா ஏலக்காய் பவுட்ரு, முந்திரி பருப்பு போட்டு திராட்சை போட்டு இறக்கிடுங்க. ரொம்ப அருமையாகவும் வரும். ஓகே, நெய் நல்லா எவ்வளவு விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா நல்லாவே வரும். ஓகே, தென் பரோட்டா கேட்டிருந்தேன். பரோட்டா வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா வந்து மைதா, அது கூட வந்து பால் சேர்த்துங்க, கொஞ்சமா சுகர் சேர்த்துங்க, கொஞ்சமா மைதா சேர்த்துங்க, சாரி உப்பு சேர்த்துங்க. இதை வந்து இந்த பால் நான் ஏன் முட்டை சேர்க்கலன்னா, முட்டை நிறைய பேர் கடைங்கள்லாம் சேர்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா பிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ரப்பரியா வரும். அதனால தான் நான் முட்டை சேர்க்கல. மைதா, பால், சுகரு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும் இந்த மாவு. நீங்கள் பிசைஞ்சிட்டு இது நல்லா, அதாவது நீங்கள் சாயந்தரம் வேணும்னா நீங்கள் காலையிலே இதை ரெடி பண்ணி வச்சிடணும். இது அப்போ தான் நல்லா புளிச்சு போய் ரெடியாக இருக்கும். நீங்கள் தேய்ச்சிட்டு அதை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு தோசை தவாலை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக வரும். ஓகே, நீங்கள் 3 டவுட் கேட்டிருந்தீங்க. 3த்துக்குமே டக்குன்னு ஷெஃப் சொல்லி முடிச்சாரு. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? கீதா நாகை, கீழ்பாக்கம். ஓகே கீதா, எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். ஓகேம்மா, இன்னைக்கு என்ன மதிய சாப்பாடு? புரியல. மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். ஓகே, என்ன டவுட்? பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணணும் சார்? பெப்பர் சிக்கன். சரிம்மா இன்னைக்கு நாளைக்கு செய்யறதுங்களா இல்லை சண்டேக்குங்களா? சண்டே. சரி நான் சொல்கிறேம்மா, குறிச்சிக்கோங்க. சரிங்களா? இது பெப்பர் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியை நல்லா அதாவது நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ரெடியாக தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுங்க, வெங்காயத்தை போட்டுங்க. வெங்காயம் வந்து இதில் வந்து நல்லா ப்ரௌன் ஆனால் தான் இந்த கிரேவி நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்ட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா கொதிச்சோன்னா மேலே ஆயில் வரும். அந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. இதில் வந்து மிளகாத்தூள் போட வேணாம். பச்சை மிளகாவை கீரி போட்டுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் நல்ல கிரேவி, திரும்பவும் நல்ல கிரேவி ரெடி ஆனதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் சேருங்க. முன்கூட்டியே சேர்த்தா அந்த கசப்பு தன்மை வரும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் சேர்க்க சொல்கிறேன். எப்பொழுதும் போல் சிக்கன் போட்டுங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி இறக்கும் போது ஒரு சொட்டு நெய் ஊற்றிங்க. ரொம்ப அருமையாக வரும் பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கனோட ரெசிபி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்கம்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறோம் மேடம். உங்க பேர்? அன்னலட்சுமி. அன்னலட்சுமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அன்னலட்சுமி. இன்னைக்கு என்ன சந்தேகம்? எங்களுக்கு லேடிஸ் ஃபிங்கர்ல வந்துட்டு குழந்தைங்கலாம் சாப்பிட்ற மாதிரி ஆயில்ல ஃப்ரை பண்ற மாதிரி வேணும், மசாலா போட்டு. ஓகே, லேடிஸ் ஃபிங்கர் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஆமா. ஓகே, சரிம்மா இன்னைக்கு ஈவினிங் பண்றீங்களா? சாப்பிட்ற மாதிரி தயிர் சாதத்துக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு லேடிஸ் ஃபிங்கர். சரி. வெண்டைக்காய்னுங்க கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் வந்து அதாவது கடல மாவு எடுத்துங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா 1/4 கட் பண்ணிக்கிட்டு கடல மாவை இது வெண்டைக்காய் தனியாக கட் பண்ணி வச்சுங்க. கடல மாவில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு அரிசி, கொஞ்சோண்டு ஓமம் பவுடர் சேர்த்துங்க. ஓமம் இல்லை முழு ஓமம் இருந்தால் கூட அது சேர்த்துங்க. அது தண்ணி ஊற்றி நம்ம பூரி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரிக்கே பிசைஞ்சு, அதனால் உருட்டக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் அதை ரெடி பண்ணிவிட்டு இதை அது கூட போட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான வெண்டைக்காய் இது வரும். ஓகே, கிட்டத்தட்ட இது பக்கோடா ஸ்டேஜில் தான். பக்கோடா ஸ்டேஜில். ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெண்டைக்காய் வச்சு ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். நீங்கள் கேட்குற மாதிரி தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், அழைக்கலாம், சமைக்கலாம். வணக்கம் மேடம். உங்க பேரு? சாரி, பியூலா, கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுறேன். பியூலா, ஆல்ரெடி நீங்க கால் பண்ணிருக்கீங்கல்ல? இல்ல மேடம், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் கால் பண்றேன். அப்படி ஆல்ரெடி ஒரு பியூலா கிட்ட பேசின மாதிரி ஞாபகம். பியூலா, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன?
மத்தியானம் பருப்பு குழம்பு கோவக்காய் கூட்டு. கோவக்காய் கூட்டு. ஓகே, இன்னைக்கு என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு அடை தோசை எப்படி பண்ணணும்னு கேட்கணும். என்ன ஒண்ணு வந்து நம்ம சின்ன மசாலா பண்ணும்போது அன்னைக்கு முந்தின நாள் என்ன பேசுனாங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுமா போடண்டாமான்னு ஒரு இது. அவங்க வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டே அவங்க சொல்லல, அதனால போடணுமா போடண்டாமான்னு ஒரு டவுட். வேற அடை தோசை எப்படி பண்ணணும் அப்படின்னு. சரிம்மா சரிம்மா. and then already நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமா வேண்டாமான்னு சொல்லுங்க. ஆமா ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்கம்மா. போட்டா ரொம்ப அதாவது அந்த இஞ்சி பூண்டு சேர்க்கறது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில வெஜிடேரியன் டிஷ்ஷுக்கு இஞ்சி சேர்க்கணும், சில நான் வெஜிடேரியன் டிஷ்ஷுக்கு வந்து இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்தாகணும், சில வெஜிடேரியன் டிஷ்ஷுக்கு வந்து பூண்டு கண்டிப்பாக சேர்த்தாகணும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் சன்னா மசாலாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேருங்க. அந்த இஞ்சி பூண்டு வந்து அதாவது அதில் நம்ம சமைக்கிறதுல உள்ள அழுக்கு, நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற அந்த கொழுப்பு அதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் அந்த இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து சமைக்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அவங்க வந்து அடை எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடை பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து 100 கிராம், துவரம்பருப்பு 100, பாசிப்பருப்பு 50 கிராம், அரிசி வந்து 100 கிராம். இந்த அளவில் ஊற வச்சிங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துங்க, அதாவது ஒரு 2 கிராம் இல்லை 5 கிராம் வெந்தயம் சேர்த்துங்க. 10 கிராம் உளுந்து சேர்த்துங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கிங்க, குறைன்னு அரைச்சிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு அரை மணி நேரம் ஊறினாவே போதும். அதை அரைச்சி வச்சிங்க. தனியாக இந்த சைடில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த அடை அரைச்சோன்னே இது எல்லாத்தையும் இதிலே போட்டு, அது கூட இஞ்சியும் நல்லா தோல் இல்லாமல் நைஸாக கட் பண்ணி, இஞ்சி அதில் தெரியக்கூடாது, அதுமாரிக்க நைஸாக கட் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு பார்த்துங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன தோசையாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். பெரிய தோசையை விட சின்ன தோசையாக ஊற்றுனீங்கன்னா அடை ரொம்ப நல்லா. இது வந்து நெய்யிலையும் பாதி நெய் பாதி எண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும் அடை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் சங்கரி, நான் கோவில்பட்டியில இருந்து பேசுறேன். சங்கரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கேன். ஓகே சங்கரி, கோவில்பட்டியில என்ன ஃபேமஸ்? கோவில்பட்டியில கடலை மிட்டாய் தான் மேடம் ஃபேமஸ். ஓகே, அது தெரியும், அதனால தான். நீங்க ஒரு நாள் வாங்கி சேனல் காமிச்சீங்கன்னா நாங்களா சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். சரியா சங்கரி? சரி மேடம். ஓகே, என்ன டவுட் கேட்க போறீங்க? அதனாலதான் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்த உடனே நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சீக்கிரம் லைன் கிடைச்சோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ரெகுலரா கால் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சமையல் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. தேங்க்யூ மேடம். ஓகே, இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? மேடம் எனக்கு பாப்கார்ன் வந்து வீட்டுல நம்ம எப்படி செய்யலாம்னு தெரியல. பாப்கார்ன் அந்த மக்காச்சோள கதிர் வந்து வீட்டுல வாங்கி வச்சிருக்கிறோம், அதை நான் ட்ரை பண்ணே சரியா வரல. ஓகே, பாப்கார்ன் எப்படி செய்யறது வீட்லயே? இங்கே பாருங்கம்மா, பாப்கார்ன் வந்து ரெடிமேடாக விற்கிதும்மா பாக்கெட்டில். அது பண்ணுங்க. நீங்கள் வந்து பாப்கார்ன் வந்து அது பண்ணதான் ரெடிமேட், அவங்க எல்லாமே அதில் கொடுத்துட்டாங்க. அந்த பாக்கெட்டை வாங்கி கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டு ஜஸ்ட் மூணா போதும், ஸ்லோ ஃபயரில் வச்சா போதும். அந்த சத்தத்திலே உங்களுக்கு அந்த சத்தத்திலே தெரிஞ்சு போய்டும், ரெடி ஆகிடணும். நீங்கள் சாதாரண பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா, அதை நல்லா வேக வைக்கணும். அதாவது அதிலே கார்ன்லேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து அழுத்தமாக இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்வீட் கார்ன் இருக்கும். ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு தெரியும், உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த அழுத்தமாக இருக்கிறத நல்லா வேக வச்சுட்டு எடுத்துட்டு அதில் மசாலா போட்டு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக வருமா. அந்த ஒரு சில இடத்துல காஞ்ச சோளம் கூட கிடைக்கும்ல ஷெஃப், கடைகளில் வந்துட்டு காஞ்ச சோளமும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இல்லைனா பெப்பர் அது மாதிரி ஆட் பண்ணிட்டு கூட குக்கரில் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா வரும். நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், 1-2 தடவை நல்லா வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கங்க, நாங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம். உங்க பேருமா? பாரதி. பாரதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, டெய்லி ப்ரோக்ராம் விடாம பாப்போம். அப்படியா? தேங்க்யூ பாரதி, தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சந்தேகங்களை கால் பண்ணி கேளுங்க. செஞ்சு பாக்குறோம், நல்லா வருது. நல்லா இருக்கா? தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இந்த ஆப்பத்துக்கு ஊற வைக்கிறதுக்காக சொன்னாங்க. 1 கிலோ வெறும் பச்சரிசி மட்டும் போடணுமா, அது கூட வேற எதுனா ஆட் பண்ணணுமா? 1 கிலோ பச்சரிசிக்கு எவ்வளவு தேங்காய் பால் ஊத்துறது அது சொல்லுங்க. ஓகே, சரிம்மா, நான் சொல்றேம்மா. அதாவது பார்த்தீங்களாம்மா, ஆப்பத்துக்கு வந்து நல்லா கவனிங்க நான் சொல்கிறது. நான் வந்து அதாவது 1 கிலோ பச்சரிசிக்கு 100 கிராம் உளுந்து சேர்த்துக்குங்கம்மா. அது கூட ரெண்டுமே ஒன்றாவே ஊற வச்சிங்க.
நல்லா அரைச்சிங்க. தேங்காய் வந்து ஒரு தேங்காய் போதும். ஒரு தேங்காயில் பால் எடுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பால் வருதுல்ல, அந்த திக்கான பால். அப்படி இல்லை எனக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, அந்த ஒரு தேங்காவையும் நீங்கள் போட்டு அரிசி போட்டு அரைக்கிறீங்களா ஊற வச்சதுக்கப்புறம், அது கூட சேர்ந்து அரைச்சிங்க. வெளியில் வைங்க, நல்லா புளிச்சு போய்டும். அதுக்கப்புறமா உப்பு, சுகர் சேர்த்துங்க. எப்பயுமே சர்க்கரை சேர்த்திங்கன்னா இந்த ஆப்பத்துக்கு கலர் நல்லா கிடைக்குமா. தேங்காய் நான் எதுக்கு சேர்க்க சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஆப்பம் சுடும்போது அந்த இது ஓப்பன் பண்ணிங்கனாவே அந்த ஸ்மெல்லு ரொம்ப அருமையாக இருக்குமா, அந்த அரோமாவும் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹாய் மேம். ஹாய் ஷேஃப். வணக்கம் வணக்கம். நான் ரெகுலர் காலர் போல இருக்கு, எடுத்தோன்னு ஹாய்னு சொல்லி பெரிய வெல்கம்லாம் கொடுக்குறீங்க. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் பிரியா, மணலில இருந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே பிரியா, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? மதிய சாம்பார், வெண்டைக்காய் கறி. ஓகே, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? நான் வந்து சூப் டைப் கேட்க போறேன். சூப்? ஆமா. ஓகே, என்ன சூப்புமா வைக்க போறீங்க? ஹாய் ஷேஃப், எனக்கு கார்ன் சூப் வேணும். சரி சரி சரி, நான் சொல்கிறேம்மா. கார்ன் சூப்பு இன்னைக்கு எல்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்களா? நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெடி பண்ண போகிறீங்களா? இல்ல ஷேஃப், இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் போறதுனால நாளைக்கு தான் செய்யணும். சரி 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 சரிம்மா, நான் சொல்கிறேன். சூப் டைப் மட்டும் சொல்லி கொடுங்க. புரியலம்மா. 3 டைப்ஸ் ஆஃப் சூப் மட்டும் எனக்கு சொல்லி. 3 டைப் ஆஃப் சூப் தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு? சரிம்மா சரிம்மா, 3 டைப் சொல்கிறேம்மா. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், நான் சொல்கிறேன். அதாவது சூப்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய், இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணது, தோல் இல்லாமல், ஒரு இஞ்சி 2 பூண்டு அந்த அளவுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் வதக்கிங்க. அதுக்கப்புறம் நல்லா நைஸாக கட் பண்ண வெங்காயம் இதை போட்டு வதக்கிங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து நான்வெஜ்ஜுக்கு. வெஜிடேரியனுக்குனா வெறும் பூண்டு மட்டும் சேர்த்தா போதும், இஞ்சி சேர்க்க தேவையில்லை. சரிங்களா? அதாவது பூண்டு, எண்ணெய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் நைஸாக வதங்கினதுக்கப்புறமா நைஸாக கட் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கான் வேணுங்கும்போது அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கான்லாம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அந்த நான் இப்போ சொல்கிறேன்ன வெங்காயம், அந்த ஆனியன் அதெல்லாம் பச்சை வேகம் போகிறதுக்காண்டி, தண்ணியில் வேகிறதுக்கு போகிறதுக்காண்டி அதுக்கப்புறமா நான் இது போட சொல்கிறேன். அந்த கான் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. திக்காக வேணும்னா கொஞ்சமாக சோள மாவு தண்ணியில் கலைச்சிட்டு அதில் கலந்துங்க. இல்லை எனக்கு சோள மாவு வேணாம், எனக்கு அலர்ஜி அப்படின்னா கடல மாவு கரைச்சிங்க. கடல மாவு வேணாம் அப்படின்னா அரிசி மாவு. இது 3மே திக்னிக் ஏஜென்ட்டுமா. அதை கொஞ்சமாக கரைச்சிங்க, பார்த்துங்க, ரெடி ஆகிடும் உங்களுக்கு. நான்வெஜ் சூப்பு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இஞ்சியும் பூண்டும் சேர்த்துங்க, அதில் வெங்காயம் சேர்த்துங்க, கொஞ்சமாக தக்காளி சேர்த்துங்க. ஏன்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் எப்பவுமே நான்வெஜ்ஜுக்கு. அதனால் தக்காளி இதெல்லாம் தெரியவே கூடாது. நைஸாக கட் பண்ணிங்க, நல்லா வதக்கிடுங்க ஆயிலில். ஆயில் மேலே வந்ததுக்கப்புறமா நீங்கள் சிக்கனு, அதுக்கப்புறமா தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த சோள மாவு, கடல மாவு சொன்ன ஏதாவது ஒரு பொருள் எடுத்துங்க. ஒன்று சோள மாவு எடுத்துங்க, இல்லை கடல மாவு தண்ணி கரைசல் எடுத்துங்க, இல்லைன்னா அரிசி மாவு. சோள மாவு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடல மாவு அதை விட சூப்பராக இருக்கும். அரிசி மாவு வயிற்றுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. ஷெஃப், இன்னொரு விஷயம், இந்த சூப் செய்யும் போது வந்துட்டு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணியில கூட சூப் செய்யலாம். வெஜிடேரியன் சூப், அந்த கார்ன் சூப், அது செய்யலாமா செய்யக்கூடாதா? கண்டிப்பா செய்யலாம், ரொம்ப அருமையா இருக்கும். வெஜிடேரியன் செய்யும்போது ரொம்ப அருமையா வரும். ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு நான் ஃபீல் பண்ணது பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியோட அந்த டேஸ்ட் வரும். அது நீங்க பீட் பண்ற அளவுக்கு பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்தீங்கன்னாவே அந்த அரிசியோ இது அப்படியே சுத்தமா காலி ஆயிடும். அதுதான் ரொம்ப டெக்னிக்கல். ஓகே, பொதுவா சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி ஹெல்தியானது சொல்லுவாங்க. சூப்பும் ஹெல்தி, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஷெஃப், நிறைய பேர் கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. வழக்கம் போல உங்களோட ஃபார்மேட்ல நீங்க மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற டிப் ஆஃப் த டே என்ன? டிப் ஆஃப் தி டே இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டர்டே சண்டே வரதுனால நான் கொஞ்சம் சூஸ் பண்ணி எல்லாருக்கும் அதை விருப்பப்பட்டு செய்யணும்னு. ஆம்லேட்டு எல்லாருமே வீட்டில் போடுறாங்க. நிறைய பேர் வீட்டில் ஆம்லேட் வந்து எனக்கு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு வெளியில் சொல்கிறதில்ல. அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிறது எனக்கு கேட்டது மாதிரி நான் அது சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு ஃப்ரெஷ்ஷாக முட்டையை அதாவது அடித்து வச்சுக்க கூடாது. இப்போ ஆம்லேட் போட போகிறீங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுங்க, முட்டை, வெங்காயம் அதில் போட்டு நல்லா அடிச்சிங்க. அடிச்சுட்டு மேலே ஊற்றிடுங்க. அதுதான் ஃப்ரெஷ் ஆம்லேட்டு, நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நான் அந்த டிப்ஸுன்னு என்ன சொல்ல வருதுன்னா, ஜீரகமும் மிளகும் சேர்த்துங்க. 2 ஜீரகம், 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, எண்ணெயே இல்லாமல் நல்லா வறுத்துங்க, பவுட்ரு பண்ணிக்கோங்க. அது மேலே போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஆம்லேட். ஓகே ஷெஃப், இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் டிப்ஸாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய டிஷ்ஷஸ் எப்படி செய்யறதுன்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. இந்த 1/2 hour ஃபுல்லாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தொடர்ந்து இதே மாதிரி திங்கக்கிழமையும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ், பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all. Bye.